கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 22:24. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவெறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய உபத்திரவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஏசப்பா எப்போதும் நம் மனுஷரால நம்மை வெறுக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், எப்பொழுது பார்த்தாலும் நாம் கஷ்டம்னு நம்ம சொல்லிக்கொண்டு இருக்கலாம். ஏசப்பா கிட்ட மட்டும் சொல்லுங்க, வேற யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா நம்ம அற்பமாக எண்ணப்படுவோம், நம்ம போராமப்படுவோம்னு சொல்லுவாங்க. உபத்திரத்தை அற்பமா எண்ணாத தேவன் அவர் மட்டும்தான். அருவெறுக்க மாட்டார். நம்மளை குறித்து நாம் கூப்பிடும் பொழுது அவர் சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, நீங்க எங்க யாரை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஏசப்பாவை கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியவான் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்மளுடைய பாடுகளில் ஆனாலும் சரி, காயங்களினாலும் சரி, கண்ணீர்கள் ஆனாலும் சரி, மனிதர்கள் துடைக்க வரமாட்டாங்க. நம்ம ஏசப்பா மட்டும்தான் நம் கண்ணீரை நாம் சிந்தும் பொழுது நமக்கு துடைப்பார். ஆகாரின் கண்ணீரை சிந்தி வனாந்திரத்தில் ஆண்டவர் நீரூற்றை தந்தது போல நம் கண்ணீரை மனுஷருக்கு முன்பாக நாம் சிந்த வேண்டாம். தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரிடத்துல சிந்துவோம், முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். ஆமா ஆண்டவரே, எங்களுக்கு இவ்வளோ பாரம் இருக்குது ஏசப்பா, எங்களுக்கு இவ்வளோ தேவை இருக்குது ஏசப்பா, எங்க மனசு எங்களுக்கு வலிக்குது ஏசப்பான்னு நம்ம கேட்போம். கர்த்தரின் கை குறுகல. தேவ பிள்ளைகளே, கர்த்தரில் செவிகள் மந்தமா இல்லை, அவர் கேட்காத தெய்வம் இல்லை. நம் கூப்பிடுதல் அனைத்தையும் அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, எந்த நிந்தனைகள் வந்தாலும் சரி, நாம் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மறுஉத்தரவு அருளிக்கிற தேவனா இருக்கிறார். வேதத்தை ஆசையா வாசிங்க. ஆண்டவரோடு கூட உறவாடும் பொழுது நமக்கு தேவ சமாதானம் கிடைக்கும். உலக பிரகாரமாய் எத்தனை பேர் நம்மளை நிந்தித்து நம்ம அவமானப்படுத்தினாலும் ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையில் வாலிப பிள்ளைகளை நீங்கள் ஏசப்பாவை கேளுங்க. ஏசப்பா, என்னுடைய நிந்தனைகள், என் உபத்திரவங்களை நீர் மாத்திரம் பார்த்து எங்களை விடுவிக்கணுமே ஜெபிக்கலாமா? நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், இந்த கால வேலைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன் யெகோவா ஈராய் இருக்கிறீர் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம். உபத்திரத்தை கண்டு ஓடி போகிற கர்த்தர் அல்ல அப்பா, அருவருக்கிற கர்த்தர் அல்ல ஆண்டவரே. எங்கள் கூப்பிடுதல்களை கேட்டு பதில் தந்து ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் எசப்பா நீங்க இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் துயரங்களை மனுஷர்கள் பார்த்து கர்த்தாவே ஆண்டவரே துன்பப்படுத்துவார்கள், துயரப்படுத்துவார்கள், நிந்திப்பார்கள் ஆண்டவரே. ஆனால் எங்கள் துன்பங்களை கண்ட தேவன் நீங்க மாத்திரம்தான். எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் நீங்க மாத்திரம்தான்ப்பா. எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் எங்களை புறக்கணிக்காத தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களை அரவணைத்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு உதவி செய்யும் கண்மலை நீங்க தான் ஏசப்பா. எங்களை புரிந்து கொண்டு எங்களை நடத்துகிற தேவன், எங்க உபத்திரத்தை பார்த்து எங்களோடு கூட நீர் சிந்துகிற தேவன் ஆண்டவரே. பிதாவிடத்தில் எங்களுக்காக பரிந்துரைக்கிற தேவன் நீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி ராஜா. இந்த நாளுக்காக நன்றி. எங்களை நாள் முழுதும் சித்தத்தின்படி எங்களை வழி நடத்துங்க ஏசப்பா. உமக்கு பிரியமானதை மாத்திரம் சொல்லித்தாங்க ஆண்டவரே. உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறைக்காமல் கர்த்தாவே எங்களோடு கூட நீர் இருங்கப்பா. எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. அப்பா, வாலிப பிள்ளைகளை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவாதி தேவன் நாம மகிமைப்படட்டும் அப்பா. உபத்திரப்படுகிறவர்களை கர்த்தர் அருவருக்காத தேவன். எப்படிப்பட்ட உபத்திரம்? பாவம் என்னும் உபத்திரம், வியாதி என்னும் உபத்திரம், கடன் என்னும் உபத்திரம், படிக்க முடியலையே தோல்வி என்ற உபத்திரம் ஏதா இருந்தாலும் கர்த்தாவே அப்பா, வாலிப பிள்ளைகளுடைய திருமண காரியங்களில் கர்த்தருடைய ஆளுகை இருக்கட்டும். வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் கர்த்தாவே அப்பா பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே 10 கட்டளைகளை கர்த்தாவே கை கொண்டவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர்களுக்காக, உலக தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீர் ஆளுகை செய்க ஆவியானவரே. நீர் ஆளுகை செய்க ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். Have a blessed day my dears. Thank you. God bless you.